சொல்லாதே கண்டபடி. இந்த ஒரு நிமிஷம் இருக்குமா, அம்மா கிட்ட நீங்களே சொல்லிருங்க. அம்மா லைன்லயா? அம்மா ஏண்டா தடிமாடு, நைட்டிய போட்டுட்டாலேரியா? உனக்கு நல்ல துணியை போட்டாலே பார்க்க சைக்காது. பாவம்டா என் மருமவ, உன்னைய பார்த்துட்டு 3 தடவை வாந்தி எடுத்துக்கிட்டு கிடக்குறான். அம்மா இது பிசினஸ் சாம்பிள்மா. அப்ப அவளை போட சொல்லு. நான் போட்டா தானே ஃபீலிங் என்னங்கிறது தெரியும். அப்ப எலி பாய்ஸ்ன பிசினஸ் பண்ண சாம்பிளுக்கு அனுப்பி வச்சா அதையும் ஃபீல் பண்ணி சாப்பிட்டியாங்க. தடிமாடு தடிமாடு. ஏய் முதல்ல போய் நைட்டிய கழட்டி. சரிம்மா. என்ன ஏண்டி அம்மா கிட்ட மாட்டி விட்ட? ஹாய் ருக்கு. வாங்கா. ஹேய் யார் இது? பாய் கட்லாம் பண்ணிட்டு உன் ஃப்ரெண்டா ருக்கு? யார் இது? நட்டு சார். இவர் தானுங்க விக்கி. என்ன நட்டு சார், நைட்டில செம்ம காமெடியா இருக்கீங்க. விக்கி பாரு. பாத்தேன். ருக்கே வந்தவங்களுக்கு தண்ணி கொடுப்போம். ஒரு நிமிஷம்க்கா, நல்லா திட்டுங்கக்கா. எந்த ஆம்பளையாவது வீட்டுக்குள்ள நைட்டி போடுவானுங்களா? போங்க நீங்க. ஹனி மேம், நீங்க வாங்கி கொடுத்த gift தானே இது? வாட்? நானா கிஃப்டா? அது நைட்டியா? ஓ புரியுது. விக்கி நீ ஏதோ கிஃப்ட் அனுப்புனியே. எனக்கு ரொம்ப திக்குதுங்களா, இந்தாங்க தண்ணி குடிங்க. அத டைன்னு உடனே சொல்ல வேண்டியதானுங்க. அது இந்த நெட்டியா ஆத்தீங்க. அது தண்ணி குடிச்சுக்கிறேன். அதேதான் நானும் கேக்குறேன். டை எப்படி நைட்டியா மாறுச்சு? சார் வணக்கம் சார். பரவாயில்ல, இங்கதான் இருக்கீங்க சார். நீங்க கொடுத்த பார்சல் மாறிடுச்சு. வீட்டுக்கு போனேன், அங்க நீங்க காணும், அதான் இங்க வந்தேன் சார். கொஞ்சம் நைட்டியை கழட்டி கொடுத்தாருன்னா நான் போயிட்டே இருப்பேன். ஓ ஒரு நிமிஷம் விக்கி. வாங்க தாங்க சார். ஓ சாரி விக்கி. நட்டு சார் இந்தாங்க உங்க பார்சல். நடுத்தாரு முதல்ல நைட்டி கைட்டி கொடுங்க, அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். அதெல்லாம் முடியாது. மறுபடியும் பார்சல் மாறிச்சுனா என்னது இது? ஏய் விக்கி, நீ டை தான சொன்ன, இது சுடிதாரா இருக்கு? அதான் மாறிச்சு. அதான் எப்படி இது? எப்படின்னா அது நைட்டியா இருக்கும்போது சுடிதாரா மாறுச்சுல. இது டையா இருக்கும்போது நைட்டியா மாறுச்சுல. அதே மாதிரி தான் மறுபடியும் டையா இருக்கும்போது சுடிதாரா மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் விக்கி நீ வாங்கி கொடுத்தது டையா சுடிதாரா நைட்டியா? சுடிதார் தான். இல்ல நான் சுடிதார் தான் வந்திருக்கேன். நான் வாங்கி கொடுத்தது வந்து டை தான். அது எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. அதே தான் நானும் கேக்குறேன். எப்படி டை சுடிதார் ஆச்சு? அதானே எங்கேயோ கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. நான் ஒன்னு பண்றேன், நான் முதல்ல இருந்து வரட்டுமா? சார் உங்க சண்டை அப்புறமா வச்சுங்க சார். முதல்ல நைட்டியை கழட்டி கொடுங்க. கேட்டுலாம். Stop this nonsense விக்கி. அப்பா நைட்டி கேட்டாரு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு விக்கி. என்ன கேட்ட? நீ வாங்கி கொடுத்தது டையா சுடிதாரா இல்ல நைட்டியா? நான் டை தான் வாங்கி கொடுத்தால, நைட்டி வந்திருக்கு. சுடிதார் வந்திருக்கு. என்ன பண்றது தெரியல எனக்கு. இங்க பாரு, நீ ரொம்ப குழப்பற. ஆரம்பத்துல இருந்து வா. சரி ஓகே. ஏய் எங்க போற? நான் ஆரம்பத்துல வா சொன்னேன். அதான் வீட்ல இருந்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பார்த்தேன். அதான் இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.